கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் புற மத பிரிவிலிருந்து தான் நம்ம இயேசப்பா ஏற்றுக்கிட்டு வந்தோம். நம்மளாம் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கர்த்தரை அறியாமல் வாழ்ந்த காலங்கள் ஒன்று. அப்புறம் கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை சொந்த தெய்வமாக, இரட்சகராக, தகப்பனாக இயேசுவே நம்ம ஆராதிச்சுட்டு வந்திருக்கிறோம். நம்ம வந்த உடனே முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். அதாவது நம்ம முதலாவது நம்மை அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கிறாரு. அவர் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவனாக கத்த நம்மளை என்ன பண்ணுறாரு, ஏசப்பா அவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கிறாரு. ரெண்டாவது வசனத்தை அனுப்பி நம்ம சுத்திகரிக்கிறாரு. நம்ம வசனங்களை கேட்க கேட்க, வசனங்களை படிக்க படிக்க, வசனங்களை தியானிக்க தியானிக்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு ஜீவி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம சபை கூடி ஒருத்தரோட ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுவது, அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நிச்சயமாக நடக்குது. நம்ம சபை தொடங்கி 32 வருஷம் முடிஞ்சு 33வது வருஷத்தில் நம்ம நடந்துட்டு இருக்குது. இந்த 33 ஆண்டுகளாக நம்ம ஊழியத்தில் சுத்திகரிப்பு தான் ரொம்ப நம்ம மையப்படுத்தி நம்ம சுத்திகரிப்பு ஜெபம் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். வருஷ தொடக்கத்தில் நம்ம 40 நாள், அதாவது லெந்து நாட்கள் பாரம்பரியமாக எல்லாருமே அந்த லெந்து நாட்களில் உபவாசமாக இருப்பாங்க. நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த விசேஷித்த நாட்களாக எப்படி பண்ணுறோன்னா, ஏசப்பா நம்மளோட பாடுகளை, நம்மளோட சாபங்களை, நம்மளோட துக்கங்களை, நம்மளோட கவலைகளை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கினாரு. அப்போ நம்ம இந்த நாட்களில் இந்த 40 நாளும் நம்முடைய பாடுகளை, மரணங்களை, நம்முடைய எல்லா வித காரியங்களையும் தேவசபையில் அறிக்கையிட்டு நம்ம சுத்திகரித்து நம்ம ஜெபிக்கும்பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ தொடக்கத்தில் நம்ம 40 நாள் உபவாசம் இருந்து நம்ம சுத்திகரித்து ஜெபிக்கிறோம். அதுக்கு பின்பு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துக்கு முன்னால், பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு முன்னால் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னு நம்ம சபையில் உண்டு. அப்போ நம்ம சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து பாவங்களை அறிக்கிட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாகிறோம். இது தொடர்ந்து நம்ம சபையில் எல்லா மாதமும் 12 மாதமும் செஞ்சுட்டு வரோம். வருஷ கடைசியில் இந்த 3 நாள் ஜெபம் வைப்போம். அதாவது வருஷம் கடைசி 29, 30, 31 நாட்களில் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம சுத்திகரிச்சுப்போம். ஏன்னா புது வருஷம் போகிறதுக்கு நம்ம சரியாக இருக்கணும். பழைய காரியங்கள் நம்மளை விட்டு அகன்று போகணும், பழைய மனுஷன் நம்மளை விட்டு அகன்று போகணும், பழைய சுபாவங்கள் மட்டும் அகன்று போகணும், பழைய காரியத்தோடு புது வருஷத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற விஷயமா நம்ம என்ன பண்ணுவோம், வருஷ கடைசியில் 3 நாள் இருந்தோம் ஜெபம் நடத்தணும். ஆனால் அந்த வருஷ கடைசியில் வைக்கும்போது என்ன ஒரு சிக்கல்னால், எல்லாரும் பலகாரம் செய்ய போகிறேன், ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன், ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கு முக்கியத்துவத்திலாங்கண்டி சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னு தேவசபை உட்கார மாட்டேன்றாங்க. அது நம்ம என்ன பண்ணோம்னா 20 வருஷத்துக்கு வரைக்கும் அப்படி நடத்தியிருந்தோம். ஆனால் 20 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, எதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதமே சுத்திகரிப்பு ஜெபம் வச்சிடலாம் அப்படின்னு முன்கூட்டியே மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அக்டோபர் மாதமே வருட இறுதி 40 நாள் அப்படி சொல்லிட்டு வருஷ கடைசியில் நம்ம 40 நாளும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தம் என்ற தலைப்பில் 40 நாளும் டெய்லி அந்த பரிசுத்தத்தை சொல்லி 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 பரிசுத்தமான வசனங்களை, பரிசுத்தமான பாடல்களை பாடி 40 நாளும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். 12 மாதம் உடன்படிக்கை செஞ்சோம், திருவிருந்து எடுத்தோம், 12 மாதம் சுத்திகரித்து ஜெபம் பண்ணோம், 12 மாதம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம். இவ்வளவும் செஞ்ச நம்ம கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனமாக இருந்தோமா, கர்த்தர் தேவ சாயலாக மாறணுமான்னு நம்ம இந்த வருஷ கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுத்திகரித்து இருக்க நம்மளை ரீசெக் நம்மை நாமே நிதானித்து நம்ம அறியக்கூடிய நாட்களுக்கு வந்துட்டோம். இந்த நாட்களில் நம்ம சபையில் உபவாச ஜெபம் நடக்குது, பொருத்தனை ஜெபம் நடக்குது, வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது, அநேக ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுலேயும் ரொம்ப அதிகமாக சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னாலே நம்ம அதிகமாக அதுக்கு என்ன பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இருக்குது. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போது தேவன் நம்மளை சுத்தமாக்கலாம், நம்ம சுத்தமாக்க முடியும். நாம் சுத்திகரித்து கொள்ளணும். ஆனால் தொடர்ந்து நம்ம இதை ஒரு பெரிய ப்ராசஸை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னா ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, ஆனால் சுத்திகரிப்பு பரிசுத்தம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஜெபத்துலேயும் ரொம்ப அதிகமாக நம்ம
கான்சன்ட்ரேஷன், நம்ம அதிக கவனம் செலுத்துது. இதெல்லாம் சுத்திகரிப்பு ஜெபத்தை தான் நம்ம சபை வந்து ரொம்ப அதிக கவனம் செலுத்தி நம்ம அதை தான் நம்ம அதிகமாக மேன்மைப்படுத்துகிறோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பரிசுத்தத்தை நோக்கி போகணும். ஜனங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை கர்த்தருடைய காரியங்கள் எது வேணும் அப்படின்னு கேட்டால் ஜனங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா பரிசுத்தம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு, பரிசுத்தம் தான் வேணும்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தை உணர்ந்து அதை நம்ம குறிக்கோளாக வச்சு நம்ம சபையை நடத்திக்கிட்டு போகிறோம். இன்னும் நம்ம எப்படி மாறணும், தேவ சாயலாக மாறி தேவனோடு இணைந்து நம்ம சுத்திகரித்து கொள்ள நம்ம அர்ப்பணிக்கணும். சுத்திகரிப்பில் 3 விதங்கள் இருக்குது. சரீர சுத்திகரிப்பு, ஆத்மா சுத்திகரிப்பு, ஆவி சுத்திகரிப்பு. இது 3 சுத்திகரிப்பு மிக மிக முக்கியம். அப்போ தான் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ முடியும். சரீர சுத்திகரிப்பு வந்து நம்ம டெய்லி நம்ம குளிக்கிறோம், நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம். ஆத்மாவில் டெய்லி வசனங்களை கேட்கணும். ஒரு நிமிஷம் ஆத்மா விட்டால் கூட அந்த ஆத்மா கலங்கிடுது, ஆத்மா பாவமான காரியங்களை போய் சிக்கிக்கொள்ளுது. ஆனால் ஆவி தேவனோடு இணைந்து இருக்கிறதுனால இந்த ஆவி எப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட ஆவியாக தேவனோடு இருக்கிற ஆவியாக இருக்கணும். அப்போ நம்ம அப்படியே இப்படி திருப்பி போட்டு ஃபஸ்ட்டு ஆவியை சுத்திகரிக்கணும், அப்புறம் ஆத்மாவை சுத்திகரிக்கணும், அப்புறம் நம்ம சரீரத்தை சுத்திகரிக்கணும். இந்த 3 நம்ம சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம தேவ சாயலாக மாற முடியும், தேவனோடு இணைந்து வாழ முடியும். கவனமாக நம்ம தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பொழுது தான் இந்த 3 சுத்திகரிப்பு நமக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஏன்னா எந்த சமயமும் எக்கால சத்தம் நம்ம காதுகளை கேட்கும். அப்போ நம்ம எக்கால சத்தத்தை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சுத்திகரிக்கப்பட நம்ம காத்திருந்து ஆவி ஆத்மா சரீரம் 3 சுத்திகரிக்கப்பட நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.